வாழ்க வளமுடன். அன்னை பாலா திரிபுர சுந்தரியின் கருணையினால் இந்த உலக மக்கள் அனைவருக்கும் நல்லதே நடக்கட்டும். அன்பர்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். இந்த புனர்பூசம் குருவுக்குண்டான நட்சத்திரம். இது இன்னும் முக்கியமான விஷயம் சொல்ல போனால், இந்த புனர்பூசம் நட்சத்திரம் அப்படிங்கிறது ஸ்ரீ ராமபிரானுடைய அவதார நட்சத்திரம்னு சொல்லலாம். இதனுடைய முதல் 3 பாதம் மிதுன ராசியிலையும் கடைசி பாதம் கடக ராசியிலையும் அமையும். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க தந்தையுடைய சொல்லை காக்கிறதுலையும் பொறுமையாக இருக்கிறதுலையும் எவ்வளவு கஷ்டம் வந்தாலும் சகிச்சுக்கிறதுலையும் மற்றவங்களுடைய கஷ்டத்தை தன்னுடைய கஷ்டமாக நினச்சிக்கக்கூடிய முழு அதிகாரம் இவங்ககிட்ட உண்டு. மற்றவங்க நலனுக்காக அதிகமாக இவங்க தியாகம் செய்வாங்க அப்படின்னு சொல்லலாம். இந்த புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்க சத்தியத்துக்கு தர்மத்துக்கும் கடைபட்டவங்க, அதாவது அதுக்கு மரியாதை கொடுப்பாங்க. உங்களுடைய கருத்து, இந்த புனர்பூச நட்சத்திரங்களுடைய கருத்து கேட்டீங்க அப்படின்னாக்கா அழுத்த திருத்தமாக இருக்கும். இவங்க பேசுகிறது, இவங்க செய்கிறது. இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறது நம்மளுடைய நட்சத்திர வரிசையில் 27 நட்சத்திரங்களில் 7வது நட்சத்திரமாக வரும். ஏன் 7வது நட்சத்திரமாக கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னாக்கா, இந்த குரு அவ்வளவு முக்கியமானவங்க. திருமணம் சம்பந்தப்பட்ட, இப்போ பொதுவாக திருமணத்துக்கு 7ஆம் வீட்டு எடுக்கிறோம். அந்த 7ஆம் வீட்டுக்கு சொந்தமானவர் குரு. குருவோட பார்வை இருக்காருன்னு பார்க்க சொல்லுவாங்க இல்லையா? அதுபோல் இதனுடைய பார்வை, குருவோட பார்வை படும்போது அத்தனை கஷ்டங்களும் விலகும் அப்படிங்கிறது ஜோதிடத்தோட விதி. அதனால் இந்த குருவுக்குண்டான நட்சத்திரம், இதனுடைய குணாம்சம், இந்த நட்சத்திரத்துடைய தன்மை எல்லாமே இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்ககிட்ட கட்டாயம் இருக்கும். தெய்வ பக்தி, தெய்வ அனுகிரகம். இப்போது நம்ம வள்ளலார் சொல்லுவாங்க இல்லையா, வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன் அப்படின்னு சொல்லி. மனிதர்கள் மட்டுமில்லை, மற்ற ஜீவராசிகள் கஷ்டப்படும் போதும் இவங்க மனசு ரொம்ப வேதனைப்படும். அவங்களுக்கு ஏதாவது ஒரு வகையில் உதவி செய்யணும் அப்படிங்கிறது தோணும். வலது கை கொடுக்கறது இடது கைக்கு தெரியாதபடி விளம்பரம் இல்லாமல் செய்வாங்க அவங்க. அதே சமயத்தில் சாதுரியமாக பேசி பல காரியங்களை சாதிச்சுக்குவாங்க. மற்றவங்கள பற்றி எல்லா விஷயங்களும் இவங்க பார்த்த மாத்திரத்தில் இவங்க தெரிஞ்சுக்குவாங்கன்னு சொல்லலாம். இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் லக்னம் இருந்துன்னு வச்சுக்கோங்களேன், இவங்க ரொம்ப சுதந்திரமாக இருக்கிறதுக்கு ஆசைப்படுவாங்க. ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ளே இவங்க இருக்கவே மாட்டாங்க. அதை விரும்பக்கூடியதும் இவங்களோட எண்ணமாக இருக்காது. இவங்களோட துணை, இவங்களோட கூட்டாளிகள், இவங்க ஃப்ரெண்ட் சர்க்கிள் இருக்கு இல்லையா, இதை அடிக்கடி இவங்க மாற்றிக்குவாங்க. ஏன்னா இவங்ககிட்ட அவ்வளோ ஈஸியாக தீய எண்ணங்களோட பழகிட முடியாது அப்படிங்கிற காரணத்தினால. நல்ல ஒரு தர்ம குணம் இவங்ககிட்ட இருக்கும். மிகப்பெரிய அறிவாளின்னு சொல்லலாம். எந்த ஒரு காரியத்திலையும் சீக்கிரம் திருப்தி அடைவாங்க. அப்பா போதும், இந்த அளவுக்கு நம்மளுக்கு போதும் அப்படின்னு சொல்லக்கூடிய மனோபக்குவம் உள்ளவங்க. பலவீனமான மனம் சொல்லுவோம் இல்லையா, எல்லாத்துக்கும் உடஞ்சி போகிறது, அந்த மாதிரி ஒரு மனம் கொண்டவங்க தான் இந்த குருவோட நட்சத்திரமான புனர்பூசத்தில் ஜனனமானவங்க. நல்ல ஒரு கவிதை எழுதுவாங்க. சட்டுன்னு உணர்ச்சி வசப்படக்கூடிய தன்மை இவங்ககிட்ட உண்டு. உண்மையான விசுவாசியாக அவங்க இருப்பாங்க. நல்ல ஒரு வேடிக்கை விளையாட்டுகளை விரும்பக்கூடியவங்களாகும். வணிகம் பண்ணுறதுல மிகச்சிறந்த திறமைசாலி. ஆனால் என்னதான் திறமை இருந்தாலும் கூட பார்த்தீங்க அப்படின்னாக்கா, அந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு எவ்வளோ திறமை இருக்கட்டுமே, வணிகத்தில், பேச்சில், மற்றவங்களுக்கு வியாபாரம் பண்ணுறதுல நல்ல திறமையாக இருக்கும். ஆனால் பொருளாதார வெற்றிகள் அப்படிங்கிறது இவங்களுக்கு சுமாராகவே இருக்கும், கம்மியாக தான் இருக்கும், கொஞ்சம் குறைவாகவே இருந்துகிட்டு இருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரம் நம்மளுக்கு ராசியாக அமைகிற போதும் சுய கட்டுப்பாடு, மகிழ்ச்சி, கொஞ்சம் சோம்பேறித்தனம் இவங்ககிட்ட இருக்கும். உடலில் சின்ன சின்ன தொந்தரவுகள் இவங்களுக்கு ஈஸியாக வந்துட்டு போகும். இவங்க செய்யக்கூடிய தொழில் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னாக்கா, நல்ல வாணிபம் பண்ணுறது, வெளிநாட்டில் போய் பொருளை வாங்கிட்டு வந்து இங்கே சேல் பண்ணுறது, இதில் இவங்க மிகப்பெரிய புத்திசாலி. அதே சமயமாக கைத்தொழில் செய்கிறவங்களா இருப்பாங்க. இவங்க ஒரு தொழில் செஞ்சாங்க அப்படின்னா அதில் ஒரு நல்ல புகழ் பெறக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு.
நல்ல ஒரு பெருந்தன்மையாக்காரன்னு சொல்லலாம். அதே சமயத்தில் முகத்தை பார்த்தா ஒரு வசீகரத்தன்மை இருக்கும். குரு பகவானுக்கு எப்படி ஒரு வசீகரத்தன்மை இருக்கோ அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கும் அந்த வசீகரத்தன்மை இயற்கையாகவே உடம்புல நம்மளுக்கு அமைஞ்சிருக்கும். இந்த புனர்பூச நட்சத்திரங்கள் 4 பாதங்கள் அப்படிங்கிறது 1ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நல்ல ஒரு பருத்த உடலாக இருப்பாங்க, கொஞ்சம் குண்டா, முடி அடர்ந்து நல்ல தேகம் உடையவங்களாக இருப்பாங்க. இவங்களுக்கு பார்த்திங்கன்னா அந்த சுவாச கோளாறு இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது சின்ன சின்ன இடர்பாடுகள் நம்மளுக்கு இருக்கலாம். மிகப்பெரிய புத்திசாலி, மத நம்பிக்கையை இவங்க தன்னுள்ள வச்சுருப்பாங்க. புனர்பூச நட்சத்திரம் 2ஆம் பாதத்தில் பிறந்தவங்க நீண்ட ஆயுள் உடையவர். ஆனால் இவங்களுக்கு பல்லில் பார்த்திங்கன்னா ஏதாவது தொந்தரவு நம்மளுக்கு இருக்கும். புனர்பூச நட்சத்திரம் 3ஆம் பாதம் அப்படின்னு சொல்லி பிறந்திருந்தாங்க அப்படின்னாக்கா மிகப்பெரிய புத்திசாலி, சுய முடிவு எடுப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். இவங்களுடைய முடிவு மாற்ற முடியவே முடியாது. அதுபோல் 4ஆம் பாதத்தில் பிறந்தவங்க எதில் ஆப்போசிட் இருக்கிறவங்களும் இல்லையா, ஆப்போசிட் இருக்கக்கூடிய ஆளுகளால் நிறைய விரும்பப்படுவாங்க. நல்ல அழகானவங்க, திறமையான பேச்சாளர்கள்ங்க. இன்னும் சொல்ல போனால் இந்த புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க மட்டும் 4 பாதமும் எந்த தோஷமும் இல்லை, பரிகாரம் இவங்களுக்கு தேவைப்படாது அப்படின்னு சொல்லலாம். இதனோட குறியீடு புனர்பூச நட்சத்திரோட குறியீடு பார்த்திங்கன்னா அம்பும் அதுக்குள்ளே வைக்கப்படக்கூடிய கூடு, அம்பு இருக்கு இல்லைங்களா, அது உள்ளே வைக்கக்கூடிய கூடு தான் இவங்களுடைய குறியீடாக இருக்கும். அதாவது இவங்களுக்கு தேவதை அப்படின்னு எடுத்துக்கிறோம் இல்லையா, தேவலோக தெய்வங்களுக்கு தாயாக போற்றப்படுவது அதிதி அப்படிங்கிறது தான். இந்த அதிதி அப்படிங்கிறவங்க எல்லையற்றவர்கள் சொல்லலாம், நிறைவானவர்கள் அப்படின்னு சொல்லலாம். மிகப்பெரிய ஒரு எல்லாரும் வணங்கக்கூடிய அந்த தெய்வங்களுக்கெல்லாம் தாயாக போற்றப்படக்கூடியதாக அந்த அதிதின்னு சொல்லலாம். தேவலோக தெய்வங்கள் இருக்குல்லையே, இவங்களுக்கெல்லாம் நல்ல ஒரு மனோபலம் இருக்கும், எதையும் முடிக்கக்கூடிய ஒரு அளவற்ற ஆற்றல் இவங்ககிட்ட இருக்கும். அதே சமயத்தில் ஒரு ஆழ்ந்த தத்துவ ஞானின்னு சொல்லலாம். இவங்க பின்னாடி வளர வளர பார்த்திங்கன்னா ஆன்மீகவாதிகள் இருக்கக்கூடிய இந்த ஆன்மீகவாதிகளாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு அதிகம் உண்டு. அப்புறம் இவங்களுக்கு இன்னும் ஒரு முக்கியமான விஷயம் சொல்லப்போனால், பின்னாடி நடக்கக்கூடிய ஒரு பலன், ஒருத்தருக்கு பின்னாடி என்னதான் நடக்க போகுது அப்படிங்கிறத இவங்களுடைய உள்ளுணர்வு இவங்களுக்கு முன்னாடியே தெரிவிக்கும். உள்ளும் புறமும் மிக தூய்மையாக இருக்கிறதுனால இந்த குருவோட நட்சத்திரம் அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பின்னாடி நடக்கக்கூடிய சமாச்சாரம் முன்னாடியே தெரியறதுக்கு ஆரம்பிக்கும் அப்படின்னு சொல்லலாம். என்ன தப்பு பண்ணாலும் இவங்க மன்னிக்கிற குணம் கொண்டு உண்டு. சரி பரவாயில்ல விடு அப்படின்னு சொல்லி மன்னிச்சிருவாங்க. இந்த புனர்பூசம் அப்படின்னு சொன்னால் புனர் அப்படிங்கிறது மறுபடி அப்படிங்கிறது பொருட்படும். புனர்வசு அப்படிங்கிறது புதுப்பிக்கக்கூடிய தன்மையுடையது. அப்போ எப்படி நம்ம குருவோட பார்வைப்பட்டால் எல்லா தோஷங்களும் விலகிக்குதோ அதே போல் இந்த புனர்பூச நட்சத்திரம் அப்படிங்கிறப்ப ஒரு புனர்வசு அப்படின்னு சொல்லக்கூடியது புதுப்பிக்க தன்மை உடையது, ஒரு பொருளை புதுப்பிக்கக்கூடிய தன்மை உடையது. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் அடிக்கடி இடம் மாற்றிக்கிட்டே இருப்பாங்க. ஒரு சின்ன சின்ன சேஞ்ச் இவங்ககிட்ட இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு இடம் கொஞ்சம் திருப்தி அவங்களுக்கு இருக்காது. இதுவே கடகராசியில் பிறந்தவங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதுவரைக்கும் சொல்கிறது மிதுனத்துக்குள்ள கடகராசியில் ஒரு பாதம் இருக்கு இல்லையா, இந்த ராசியில் பிறந்தாங்க அப்படின்னாக்கா திட்டமிட்டு செயல்படுவாங்க. மற்றவங்களை நம்பி எந்த காரியத்தையும் ஒப்படைக்க மாட்டாங்க. ஒரு சின்ன வேலை சொல்லிட்டு போனாலும் கூட அதை இவங்களே செஞ்சுட்டா பரவாயில்ல அப்படின்னு தோணும். கொஞ்சம் சிக்கனமானவங்க இவங்க. அனாவசிய தேவை என்றால் எவ்வளோ வேணுமானாலும் இவங்க செலவு செய்வாங்க. சரி, அவசிய தேவை அப்படின்னு சொன்னாக்கா இந்த செலவு இவங்களுக்கு அவசியம் அப்படின்னு பட்டுருச்சு அப்படின்னா இவங்க நிறைய செலவு பண்ணக்கூடிய வாய்ப்பு நம்மளுக்கு உண்டு. அதே போல் குடும்பத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேர்த்துக்கு அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு நல்ல ஒரு மதிப்பு தருவாங்க. இவங்களை பார்த்தீங்க அப்படின்னாக்க எப்போவுமே ஒரு சிந்தனையில் இருக்கிற போலேயே தோணும், ஏதோ ஒன்று யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க பெண் குழந்தைகிட்ட அதிகமாக பிரியமாக இருக்கக்கூடிய வாய்ப்பு இவங்களுக்கு உண்டு. இவங்களுடைய பெற்றோர்களுக்கும் கூட பிறந்தவங்களுக்கும் இவங்க தான் தியாகமே பண்ணுவாங்க. இப்போது இவங்க தான் சம்பாரித்து போட்டு குடும்பத்தை நடத்தணும் அப்படிங்கிற ஒரு கட்டாயத்தில் ஒரு சில குடும்பங்கள் இருக்கும் இல்லையா, அவருக்கு அந்த மாதிரி ஜாதகம் அமைஞ்சிருக்கலாம் மற்ற கிரகங்களுடைய சேர்க்கை பார்வையினால். அப்படி இருக்கிறப்போ எல்லாத்துக்கும் கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டு பின்னாடி இவருக்கு கடைசியாக கல்யாணம் பண்ணக்கூடிய வாய்ப்பு இந்த புனர்பூச நட்சத்திரக்காரங்களுக்கு உண்டு. எங்கேயோ ஒரு பக்கம்
ஏதோ ஒரு பக்கம் இவங்க வந்து போய்கிட்டே இருப்பாங்க. ஒரு ஒரு இதை ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்காக வேண்டி ஒரு உண்மையை, ஒரு தத்துவ ஞானத்தை, ஒரு ஆன்மீக சம்பந்தப்பட்ட விஷயங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்காக எங்கேயோ ஒரு பக்கம் படிச்சுக்கிட்டே இருப்பாங்க. இவங்க படிப்பறிவு அதாவது ஏட்டுக்கல்வி குறைவாக இருந்தாலும் கூட அனுபவ கல்வி இவங்களுக்கு ஜாஸ்தியாக இருக்கும். காடு, மலை, இந்த மாதிரி அந்த பச்சையில பறிக்கிறது, மருந்து தயார் பண்ணுறது, இதெல்லாம் இவங்களோட வேலையாக இருக்கும். மிகப்பெரிய நன்மையை தரக்கூடிய குரு பகவானுடைய நட்சத்திரத்தில் பிறந்த இவங்களுக்கு ஆயுள் பலம் தீர்க்கமான ஆயுள் அப்படின்னு சொல்லலாம். இது வந்து பொதுவான கருத்து. மற்ற கிரகங்களோட சேர்க்கை வச்சு தான் இந்த ஆயுள் பலத்தை இவங்க முடிவு பண்ணணும். பொதுவாகவே ராமபிரானுடைய குணாம்சம் இந்த புனர்பூச நட்சத்திரம் பிறந்தவங்களுக்கு கட்டாயம் ஒரு துளியேனும் இருக்கத்தான் செய்யும். வாழ்க வளமுடன். மீண்டும் அடுத்த பதிவில் பாலா.